ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்தோம்னா ஜாழ் முற்றவழியில் வந்து மாபெரும் நன்னீர் மீன்பிடி உற்பத்தி மற்றும் உணவு கண்காட்சி வந்து ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. நான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ கௌரவ விருந்தினர்கள் வந்து மாலை அணிவித்து வரவேற்கப்படுகின்றனர். தமிழ் கலாச்சார முறைப்படி வரவேற்கப்படுகின்றனர். திருமதி சவிதா முருகேசன் அம்மையார் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இன்றைய நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண விவசாய அமைச்சருடைய செயலாளர் திரு மதிப்புக்குரிய திரு சாடா சிவகங்கை ஐயா அவர்களும் யாழ்ப்பாண மாநகர சபையுடைய ஆணையாளர் திரு மதிப்புக்குரிய திரு விழா மண்டபத்திற்கு இருபது மத்திய கல்லூரி மாணவர்களுடைய இன்னியம் பாக்கிய குழுவினர் மற்றும் அமைச்சின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி உமா மகேஸ்வரி இன்றும் நாளையும் இடம்பெறும் 2 மணி வரைக்கும் 9 மணி வரை. வடக்கு மாகாணம் பிரதம செயலாளர் அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு தேசிய கொடி ஏற்றுகின்ற அவர்களை மாகாண கொடியினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். கொடியேற்றும் வைபவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. அடுத்தது மாகாண கொடி ஏற்றி வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராகிய வடக்கு மாகாண விவசாய அமைச்சருடைய செயலாளர் பெருமதிப்புக்குரிய திரு சண்முகராஜா சிவசரி ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணமா அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வுடைய தலைவர் வடக்கலர் திரு ஆனா சீராளர் ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். விவசாய திணைக்களத்தினுடைய
அதனைத் தொடர்ந்து இன்றைய மீமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் நன்றி. விற்பனை கூடங்கள் தற்பொழுது பார்வையிடப்பட்டு பிளான்ஸோட சேர்ந்த மீன் வளர்ப்பதை நாங்கள் அக்வாபோனிக்ஸ் சொல்லுவோம். இங்கே என்ன நடக்க போகுதுன்னா நார்மலாக தெரியும் மீன் அதில் கழிவு வெளியேறும். அந்த கழிவை யூரியா செஞ்சதாக இருக்குது. ஸோ யூரியான்றது ஒரு டாக்ஸிக் நிறைஞ்ச ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஒரு சப்ஸ்டன்ஸ் இதான் இன்டிகிரேட்டட் அக்வாகல்ச்சர் சிஸ்டம். அப்படின்னா ஒரு விஷயம் இதில் பார்த்தோம்னா இது வந்து ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு. இதன் மூலம் இந்த கழிவுகளை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்த உகந்த வளங்களாக மாற்ற முடியுமா? பார்த்தீங்களா, ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு முறை வந்து காட்டியிருக்காங்க. இதுக்குள்ள வந்து மீன் வளர்க்கணும். இது வந்து திலாப்பியாவின் வாழ்க்கை வட்டம் காட்டியிருக்கணும். திலாப்பியா மீன் எவ்வாறு வாழ்க்கை வட்டம். இந்த இறால் இது வந்து இறாலின் வாழ்க்கை வட்டம் வந்து காட்டியிருக்கணும். இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. முட்டை, மற்றது நாப்லியஸ், சோயா, அடுத்தது மைசிஸ், பிடம்பிக்கு அடுத்த நிலை இளம் இறால், அடுத்தது முதிர்ந்த இறால். பார்த்தீங்களா, இதில் உணவுக்காக வந்து வளர்க்கப்படுற நன்னீர் இறால் இனங்கள் வந்து தந்திருக்கணும். இறாலில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு சொல்லி இதில் தந்திருக்கணும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம்னா நன்னீர் மீன் வளர்ப்பின் தேவைப்பாடுகள். இங்கே பார்த்தா இலங்கையில் உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள். அடுத்தது தோற்றத்தின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்தல். அடுத்தது சைனீஸ் ஸ்டார். அடுத்தது மீனில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள். இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் சுற்றுலா பணியகம் வடமாகாணம். இது வந்து வடமாகாண சுற்றுலா தலங்கள் வந்து புத்தகமாக வந்து அடிக்க வச்சுக்கினாங்க. உங்களுக்கு தேவைங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. இப்போ நாங்கள் வந்து தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் வந்திருக்கோம். இதில் போட்டுக்கினான். இப்போ நாங்கள் அண்ணாட்ட போட்டி எடுக்க போகிறோம். அண்ணா வணக்கம் அண்ணா. இது என்ன மாதிரி என்ன மீன் வளர்ப்பு என்ன மாதிரி செய்கிறது? இது நாங்கள் வந்து நட்டா நன்னீர் மீன் நட்டா வந்து இது வந்து இப்போ பருவகால மழை வந்த பிறகு சிறு குளங்களில் வந்து நீர் வந்து தேங்கி நிற்கிறது. தேங்கி நின்றோன்னா ஒரு 6 மாதம் நடக்கும் 8 மாத கால பகுதி வரையான காலங்கள்லாம் அந்த நீர் தேங்கி நிற்கும். அதனால் தேசிய நீர் வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் வந்து மீன் குஞ்சுகளை வந்து ஜனவரி மாதம் வந்து ஸ்டொப் பண்ணேன். ஜனவரி மாதம் ஸ்டொப் பண்ணிக்க 8 மாத கால பகுதியில் வந்து 500 கிராம் மீன்களை வந்து மீன் வரும். அதன் பின்னர் வந்து 8 மாதத்துக்கு வந்து நாங்கள் காசு பண்ணி அதை வந்து அதில் ஒரு பெனிஃபிட் தரும். ஒரு நீர் வந்து 6 ரூபாய். அது நாங்கள் வந்து ஒரு 8 மாதம் வளர்க்குறோம்னு சொன்னால் 500 கிராம் 200 கிராம் வரையான தெளிவூட்டல் செய்திட்டத்தில் அதில் ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த வீடியோ சரி, ஓகேண்ணா, நன்றி. இதில் அந்த காணொலியை போட்டி காட்டிங்கன்னா இந்த மாதிரி மீன் நன்னீர் மீன் வளர்க்குறேன்னு சொல்லி குளத்தில் இங்கே வந்தீங்கன்னா நேரடியாக பார்க்கலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜசுபி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் சுன்னாகம் அதில் வந்து போட்டுக்கினாங்க. இது வந்து நெல்லிக்ரோஸ் மற்றது ஜாமுகள், ஜூஸ், மாம்பழ ஜூஸுகள், மற்றது ஜாமுகள், ஜூஸுகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறான். மக்களை வந்தீங்கன்னா விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சோளப்பொரி வந்து விற்று கொண்டிருக்கிறான். சோளப்பொரிகள் வந்து பண்ணிக்கொள்ளலாம் மக்களே.
அடுத்தது நாங்கள் அங்கால பார்க்க போவாங்க. இப்போ நாங்கள் பாரம்பரிய உணவகம் அம்மாச்சி உணவகத்துக்கு பிறகு வந்திருக்கோம். இங்கே இதில் கண்காட்சியை போட்டு விற்று கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்ன சாப்பாடுகள் செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன சாப்பாடு இருக்கா? கேசரி, கடலை பருப்பு வடை இருக்குது, கடலை இருக்குது, பருப்பு வடை. அடுத்தது காளான் கட்லட். காளான் கட்லட் தான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்களா? ஓகே. வேறு என்ன செய்ய போறீங்களாக்கா? பைத்தம் உருண்டை, வடை. இது வடை மற்றது பெனங்க பனியாரன்னு சுட்டு கொண்டிருக்கீங்க. ஜூஸ் அடிக்க போறீங்க. என்ன ஜூஸுக்கா? ஃப்ரூட் ஜூஸ். ஓகே. உங்களோட பிரான்ச் கோண்டாவில் கிளாக்கு. ஓகே ஓகே. அக்காண்ட கடையில் வந்து இந்த பொருள் பேக் எடுத்தாலும் 1500 ரூபா. ஸ்கூல் பேக் எந்த பேக் எடுத்தாலும் நீங்கள் கடையில் 3000 ரூபா போகுது பேக். இந்த பேக் வந்து 3000 ரூபா போய் கொண்டிருக்குது. உங்களுக்கு இந்த பேக் எடுத்தாலும் இல்லை வந்து 1500 ரூபா ஸ்கூல் பேக். விலை குறைச்சி தெரியும் நமக்கு. கண்காட்சியினுடைய நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு தான் இந்த பேக் கண்காட்சி இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. இந்த பேக் வந்து வெளியாள கடையில் வந்து 5000 ரூபா போகுது லக்கேஜ் பேக். இது உங்களுக்கு வந்து 3000 ரூபா. இங்கே வந்து 2500 ரூபாய்க்கு அக்கா கொடுக்கணும். மலிவான விலையில் மக்களே வந்தீங்கன்னா பெற்றலாம். இது நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இரண்டமாடி நன்னீர் மீனவர் கூட்டுறவு சங்கத்திலேருந்து வந்திருக்கணும். இரண்டமாடி நன்னீர் உள்ளூர் உற்பத்தி விற்பனை வந்து நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிரால், பெரிய சிங்கிரால் இருக்குது விற்று கொண்டிருக்கணும். பாருங்க மக்களே, இன்னும் பின்னால் பெரிய சிங்கிரால். பாருங்க இன்னும் பெரிய இறால், சிங்கிரால் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கணும். இங்கே பாருங்க மக்களே, என்ன பெரிய மீன். அம்மா பெரிய மீனை நாங்கள் பார்த்ததே இல்லை. இது நன்னீர் மீனா? நன்னீர் மீன் என்ன விலையாண்ணா? கிலோ 350 ரூபா. பாருங்க, கிலோ 350 ரூபா, விலை குறைவு. சிங்கிரால் என்ன விலை? கிலோ 2200 ரூபா. மக்களே வந்தீங்கன்னா பெறலாம். சிங்கிரால் வளர்ப்புறால் சிங்கிரால் இல்லை மக்களே, வளர்ப்புறாலாம். அடுத்தது இந்த என்ன மீன் அண்ணா? இது இந்த மீன்கள் சிலாப்பியா மீன். இது எவ்வளவு? இது 550 ரூபா. இந்த மீனுக்கு என்ன பேர்? கட்லா மீன் 350. ஓகே. எங்கெங்க என்ன இது இந்த இதெல்லாம் ஏற்றுற நீங்கள்? திலாப்பியா, நன்னீர் இறால்கள். வடமாகாணத்தில் நிறைய குளங்கள் இருக்குது. அதில் கூட குளங்களில் கொஞ்சம் குளமும் பெருசு. மற்றது இப்போ டவுன் அண்ட் பிரதேசத்தில் இல்லாதால அந்த வளர்ச்சி விதம் கொஞ்சம் கூட. எங்கே எந்த வெளிநாட்டில் எல்லாமே ஏற்றுமதி செய்கிறதா? நாங்கள் இப்போ 2 கிலோவுக்கு மேற்பட்ட சைஸ் மீன் 3 வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு ஒரு ஏற்றினது. மற்ற இறால் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகுது. இலங்கையில் குறைவு சாப்பிட்ற விலை கூட தான். அதனால் ஆஸ்திரேலியா கம்பெனி வந்து தான் எங்களுக்கு இறால் கொஞ்சம் கூட உதவி செய்து இறாலை திரும்ப அவங்களே எடுத்தாங்க. மற்ற வடக்கு மாகாண சபையால், விவசாயி மாகாண சபையால் கொஞ்சம் ஒரு கூட 15 லிட்டர் இறால் கொஞ்சம் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் மக்களே இறால் எல்லாம் வந்து பொரிச்சு வச்சுக்கணும். பொரிச்சு நன்னீர் இறால் மற்றது மீன் எல்லாம் பொரிச்சு டேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியான ஃபுட். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சி கொண்டிருக்கணும். இதெல்லாம் வந்து பைத்தங்க, மரவள்ளி, மீன்கள் மற்றது இறால் எல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியான கூழ். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹெல்த்தியான சாப்பாடுலாம் வந்து சாப்பிடலாம், குடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இளநமடி நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பால் வந்து இங்கே ரொட்டியும் வீசி கொண்டிருக்கிறான். ரொட்டி போல போட்டு வீசி கொண்டிருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டியும் மீன் கறியும் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்வின் நோக்கம் நன்னீர் மீன்பிடி. பார்த்தோம்னா பெரியமடி நன்னீர் கிராமிய மீனவர் சங்கத்தினால வந்து மீன்கள் நன்னீர் மீன்பிடி மற்றது நன்னீர் இறால்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறான் மக்களே. நல்ல பெரிய இறால். இது என்ன மீனண்ணா? திலாப்பி. இது திலாப்பியா மீன் பாருங்க மக்களே. மீனவர் அமைப்புகளை சேர்ந்த 2018ஆம் ஆண்டு மீனங்கால போக போறோம். நன்னீர் மீன்பிடிக்கன ஒரு சரியான அளவு வந்து முத்து ஐயன் கட்டு நன்னீர் கிராமிய மீனவர் சங்கத்தினால வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்னீர் மீன்கள், நன்னீர் இறால் இருக்குது, பெரிய இறால், அடுத்து திலாப்பியா.
கிராபியா மீன்களை வந்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறான். அதை விட பொரிச்சு டிஷ்களும் வந்து பொரிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறான். வேற மக்களே மீன் பொரியல் டிஷ் என்ன விலை என்ன? இது 500 ரூபா. இதே வந்து 100 ரூபா மக்களே. உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் சேர்த்து தரணும். அடுத்தது மக்களே பார்த்தோம்னா தென்னியன் குளம் நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பினால வந்து கருவாடுகள் வந்து வித்து கொண்டிருக்கிறான். பாருங்க கருவாடு என்ன விலை? கிலோ 1000 ரூபா. 1000 ரூபா. இது வேற எங்க எல்லாம் சேல் பண்றீங்க? விற்கிறது மட்டக்களப்பு மற்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றீங்களா? வெளிநாடுகளுக்கு கொடுக்குறீங்க. இன்னும் கூடுதலாக காணப்படுகின்றது. நன்னீர் மீன்களை பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. என்ன மீனக்கா? என்ன விலை விற்கிறீங்க? ஒரு பீஸ் 400 ரூபாய். அக்கடை வந்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 400 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கா பொறிச்சு உடனே. அடுத்தது பார்க்க போறோம் வவுனியா நகர கிராமிய மீனவர் அமைப்புக்கு வந்திருக்கா. இங்க பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து பொறிச்சு வித்து கொண்டிருக்கணும். மீன் அடுத்து இறால், நன்னீர் இறால், சிலாப்பி மீன் வந்து பொறிச்சு வித்து கொண்டிருக்கணும். எங்களுக்கு மாகாண குறிக்கொடுக்கப்பட்ட நன்கொடை 25 மில்லியன் ரூபாய்கள் உடனே பொறிச்சு சுட வந்து வித்து கொண்டிருக்கார். சுட உடனே திணைக்களமாக உயர்த்தப்பட்டு அதற்கான மாவட்ட அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டு ஆளணி அதிகரிக்கப்படும் பட்சத்தில் இன்னும் கூடுதலான வினைத்திறனான சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த அலகு ஒரு திணைக்களமாக காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நான் அடுத்தது பார்க்க போறோம் கைத்தொழில் முயற்சி பிரிவு. மாகாணத்தை பொறுத்தவரையில் திணைக்களங்களாக தான் காணப்படுகின்றன. இதுல வந்து கால் மீதி எல்லாம் வித்து கொண்டிருக்கிறார். அது அவர் கால் மீதி எவ்வளவுமா? 400 ரூபா. ஒரு கால் மீதி வந்து உங்களுக்கு 400 ரூபாய்க்கு வித்து கொண்டிருக்கா. அடுத்தது புயலா நீளம் 100 ரூபா. ஒரு போத்தல் வந்து உங்களுக்கு 100 ரூபா. A1 ப்ராடக்ட் வந்து 100 ரூபா. அடிச்ச விலை 200 ரூபா. அது உங்களுக்கு ஆஃபர்ல வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறேன். அதே மாதிரி ஏஐ ப்ராடக்ட் தான் இது 200 ரூபா. 200 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க லிக்விட். அடுத்தது வந்து இதுல வந்து பிம் விற்கணும். பிம் எவ்வளவு 200 ரூபா. அடுத்தது லைசோல் மாவல் கிளீனர் அது எவ்வளவுக்கா? 200 ரூபா. லைசோல் இந்த சோப்பு. இது கேன்வாஸ் எவ்வளவு? 200 ரூபா. கேன்வாஸ் வந்து அடிக்க பிரைஸ் தான். அக்கௌண்ட் கடைக்கு வந்திருக்கேன். இங்க வந்து சிறு கைத்தொழில் முயற்சிகள் பாருங்க. இதுல வந்து சுக்கு மல்லி கோப்பி வந்து 230 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறான். அதே மாதிரி பத்திய சிறகு தூள் இதில் செய்யறது 130 ரூபா. அடுத்தது சத்துமா வந்து உங்களுக்கு 250 கிராம் 450 ரூபாய்க்கு வில்படுது. அடுத்தது வறுத்த உளுத்தமா வந்து உங்களுக்கு 450 ரூபா. அடுத்தது மஞ்சள் தூள் 200 ரூபா 50 கிராம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு தருவீங்க. அடுத்தது வந்து கரைத்தூள் வந்து உங்களுக்கு 400 ரூபாய்க்கு விற்கிறீங்க. மல்லி கோப்பி 100 கிராம் உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு வில்படுது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போடுவோம். மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு 100 கிராம் தூள் வந்து 500 ரூபா டிஸ்கவுண்ட் குறைச்சி தருவீங்க. அடுத்தது கறிவாசத்தூள் வந்து 100 கிராம் உங்களுக்கு 500 ரூபா குறைச்சி தருவீங்க. அடுத்தது கரைத்தூள் 500 கிராம் உங்களுக்கு 680 ரூபா. கால் மீதி வந்து 450 ரூபாய்க்கு விற்று கொண்டு காக்கா. அடுத்த லிக்விட்கள் இருக்குது அடிச்ச பிரைஸ் அதை விட குறைச்சி தருவீங்க. அதை விட வந்து உங்களுக்கு கீடேக் வந்து ஆங்கில எழுத்துக்கள் உள்ளது மருந்து உள்ளது விற்று கொண்டிருக்கிறாங்க. தொழில்துறை திணைக்களத்துக்கு வட மாகாணத்தில் வந்து உங்களுக்கு பொருட்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. திருவள்ளுவர், அப்துல் கலாம் ஐயா, யானைகள், அற்புத விளக்குமாறு பாருங்க. அடுத்தது பாரதியார், திருவள்ளுவர், உங்களுக்கு அடுத்தது துணிகள் எல்லாம் வித்து கொண்டிருக்கிறாங்க. அதோட லேச்சிகள்ல வந்து வித்து கொண்டிருக்கிறாங்க மக்களே. ஹலோ மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
ஏன்னா இது வந்து இங்கே வந்து எக்கச்சக்கமான சாமான்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறோம், விலை குறைவாக மலிவாகவும் வெளிக்கடையை விட இல்லாத அளவுக்கு வந்து இங்கே விற்று கொண்டிருக்கிறோம். அதோட நன்னீர் வளர்ப்பு மீன் உற்பத்தி வந்து இங்கே ஊக்குவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்த நன்னீர் வளர்ப்பு வந்து உண்மைக்கு சொல்ல போனால் கடல் வந்து இப்போ மாசடைதான், அதால் வந்து நன்னீர் வளர்ப்பு அதில் வந்து மீன் சாப்பிடைகளை வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஒன்றும் வராதான்னு சொல்லிடுறேன். அடுத்து நன்னீர் வளர்ப்பை வந்து இங்கே வந்து ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பனம்சார் உற்பத்தி பொருட்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வந்தீங்கன்னா நீங்கள் விலை குறைவாகவும் தரமாகவும் நிறைய அள்ளி கொண்டு செல்லலாம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மக்களே, தொடர்ச்சியாக எனக்கு வந்து ஆதரவு தந்து கொண்டுருங்க. நன்றி.